வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். கறிக்கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம தேவையானது ஒரு மிக்ஸி கப்பில் 2 பச்சை மிளகா, சிறிது கசகசா, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, தேங்காய் சிறிதளவு. நம்ம அந்த மட்டன் கொத்துக்கறி மாதிரி நல்லா கொத்தி வாங்கிக்கோங்க. அதை நல்லா கழுவி புழிஞ்சு அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சி ஒரு கிண்ணத்தில் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா எல்லாத்தையுமே வலித்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. மட்டன் சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சின்ன சின்ன உருண்டையாக நான் 100 கிராம் கொத்துக்கறி தான் வாங்கி அந்த அளவுக்கு தான் செஞ்சேன். எனக்கு இந்த அளவில் 25 பீஸ் கிட்டக்க வந்தது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க. நல்லா 2 பக்கமும் நல்லா பரட்டி விட்டு ரொம்ப ஃப்ளேம் ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுங்க. நம்மளுக்கு சுவையான கறிக்கோலா உருண்டை தயாராகிரும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்.